வணக்கம். முந்தைய காணொளிகளில் நான் சொன்ன மாதிரி நாம் தமிழர் ஆட்சி வரைவில் மிக முக்கியமான கொள்கை வரைவுகள் இல்ல ஆட்சி வரைவுகள், அண்ணனுடைய செயல் திட்டங்கள், கனவுகளை பத்தி எனக்கு புரிந்த வகையில உங்களுக்கு புரியும்படியா சிலவற்றை பேசலாம் அப்படின்னு முடிவெடுத்திருந்தேன். அதன்படி இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த அரசியல் திட்டம் இல்லைன்னா அந்த கனவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர்வள பெருக்கம். நீரின்றி அமையாது உலகு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நீருன்னு ஒண்ணு இல்லைன்னா உலகமே தோன்றியிருக்காது, நாமளும் தோன்றியிருக்க மாட்டோம். ஓடுகின்ற தண்ணீரை கூட தடுத்து நிறுத்தி அதை விவசாய பாசனத்திற்கும் குடிமக்களின் தேவைக்கும் நம்மளால கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சவர் தான் நம்முடைய கரிகால பெருவளத்தான் அப்படிங்கிற நம்முடைய பெரும்பாட்டனார். இப்படி இருக்க பட்சத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா 800 கோடி மக்கள் தொகை இருக்காங்கன்னா அதுல 100 கோடி மக்களுக்கு தான் நீரானது போதுமானதா இருக்குது. அதாவது 2% தான் நீர் ஆதாரங்கள் இருக்கு அப்படிங்கறத எப்பவோ அப்துல் கலாம் ஐயா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனாலும் நாம இதை பத்தி பெரிய கவலையெல்லாம் படல அப்படிங்கறதுனால தான் நாம் தமிழர் ரொம்பவே அதை கவலைப்பட்டு ரொம்பவே மெனக்கட்டு அண்ணன் சீமானவர்கள் நீர்வள பெருக்கத்தை எப்படியாவது கொண்டு வந்துட்டா நம்ம தன்னிறைவு பெற்றலாம் அப்படிங்கிற பல செயல் திட்டங்களை இந்த ஆட்சி வரைவுல கொண்டு வந்திருக்காரு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, வைகை அப்படின்னு பெரிய ஆறுகள், அதாவது வற்றாத ஜீவநதிகள்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இப்ப வற்றி போயிடுச்சு, ஒரு காலத்துல அப்படி இருந்தது. அப்படிப்பட்ட கரை புரண்டு ஓடக்கூடிய பெரும் ஆறுகளை கொண்டது தமிழ்நாடு. மொத்தமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய ஆறுகள் 34 தமிழ்நாட்டுல ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 154 சிற்றாறுகள், கிளை ஆறுகள், இந்த பெரிய ஆறுகள்ல இருந்து பிரிஞ்சு ஓடுகின்ற தமிழ்நாடு முழுவதும் பிரிஞ்சு ஓடும் ஆறுகள்னு பாத்தீங்கன்னா அது ஒரு 154 இருந்திருக்கு. மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து கிணறு, கண்மாய், ஏரி, குளம், குட்டை அப்படின்னு பல வகையான நீர் ஆதாரங்கள் இருக்கு இல்லையா. இந்த பெருமாறுகள், சிற்றாறுகள் மற்றும் பல கிணறு போன்ற நீர் ஆதாரங்கள், நீர்நிலைகள் எல்லாத்தையும் கணக்கிடும் போது கிட்டத்தட்ட 1970 39,000 நீர்நிலைகள், நீர் ஆதாரங்கள் நம்மகிட்ட இருந்திருக்கு. ஆனா இப்போ இருக்கிறதுல 1/4 பங்கு கூட இல்ல அப்படிங்கறதுதான் உண்மை. பொதுவா தமிழகத்துக்கு ஆண்டொன்றுக்கு பெய்கின்ற மழை நீரோட அளவு எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு புரியறதுக்காக அந்த அளவை கொஞ்சம் குறைச்சி சொல்றேன். ஆனா உண்மையான அளவீடுகள் வேறையா இருக்கும். இப்போ ஒரு ஆண்டுக்கு நமக்கு தமிழ்நாட்டுக்கு 4300 கன அடி மழை நீர் பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். நாம பயன்படுத்திக்கிறது 2000 கன அடி தான் பயன்படுத்திக்கிறோம். மீதி 2300 அடி எங்க போய் சேர்ந்துருதுன்னா கடல்ல போய் சேர்ந்துருது. கடல்ல போய் சேரணுமா, அது வீணா அப்படின்னு கேட்டீங்கன்னா வீணெல்லாம் கிடையாது. இயற்கை நீரின்படி மழை நீர் நன்னீரானது கடல் நீர்ல கலந்துதான் ஆகணும். நன்னீரும் கடல் நீரும் கலக்கின்ற இடத்துல மீன் வளம் பெருகும், பல்லுயிர் பெருக்கம் இருக்கும், சூழலியல் சமன்பாடுகளும் அதனால கட்டுக்குள்ள இருக்கும். அதனால மழை நீர் கடல் நீர்ல கலந்துதான் ஆகணும். ஆனாலும் நாம கிட்டத்தட்ட ஒரு 400 கன அடி தான் பக்கத்து மாநிலத்துல கையேந்திட்டு நிக்கிறோம். காவிரியை திறந்து விடுங்க, காவிரியை திறந்து விடுங்க, காவிரியை தாங்கன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 400 கன அடி தான் நாம கையேந்தி நிக்கிறோம். நமக்கு தேவையா இருக்குது. கடல்ல போய் கலக்கின்ற இந்த 2300 கன அடியில ஒரு 400 இல்ல 500 கன அடியை தேக்கி வச்சுக்கிட்டு மீதியை கடல் நீர்ல சேர்க்க விட்டோம்னா நாம யாரை நம்பி இருக்க வேண்டியதுல நாமளே நீர்ல தன்னிறைவு பெற்றலாம் அப்படிங்கறதுதான் அண்ணன் கூறுகின்ற விடயம் இங்க. முன்னொரு காலத்துல பாத்தீங்கன்னா மழைநீர் சேகரிப்பு திட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் அப்படியே ரொம்ப சரியா எல்லாராலும் பின்பற்றப்படலை அப்படின்னாலும் ஓரளவுக்கு அதை பின்பற்றினால நிலத்தடி நீர் கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணீர் இருந்துட்டு இருந்தது. அந்த மழைநீர் வடிகால் திட்டம் அப்படிங்கிறது மட்டமா போயிட்டனால இப்போ நிலத்தடி நீர் மட்டமும் மட்டமா போயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு பேருண்மை. இதை பத்தி நாம யாருமே பெருசா கவலைப்படுறது இல்ல. வீணா போன நீர்நிலைகளும், வீணா போன ஏரிகளும், வீணா போன குளங்களும் தான் நமக்கு அதிகம். பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் லேக் வியூ அண்ணன் அடிக்கடி கூட அதை சொல்லுவாங்க. ஏரிகள்ல தான் பெரும்பாலான கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. வேளச்சேரிங்கிறது ஒரு ஏரி. இன்னும் பாத்தீங்கன்னா வில்லிவாக்கம், வள்ளுவர் கோட்டம், இதை சுற்றி உள்ள எல்லா பகுதிகளுமே ஏரியா இருந்தது. இன்னைக்கு அதுலதான் குடியிருப்புகளும் கட்டி அதுலதான் போக்குவரத்து சாலைகள் அமைச்சு ஏன் ஏரியில தான் உயர்நீதிமன்றமே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லப்படுது. இப்படி நமக்கு நீர் ஆதாரமாக இருந்த ஏரிகளை அப்படியே மண்ணள்ளி போட்டு அதுல குடியிருப்புகளையும் அரசு கட்டிடங்களையும் கட்டி நாம் நீர்நிலைகளை தொலைச்சதுதான் மிச்சம். அது மட்டும் இல்லாம இருக்கிற ஏரி, ஆறு, குளங்களை தூர்வாராமலே விட்டு அதோட கொள்ளளவை அதிகப்படுத்தாததுனால நமக்கு நீர் ஆதாரம் குறைஞ்சிக்கிட்டு வருது. இது மட்டும் இல்ல, தொழிற்சாலைகள் கழிவு நீர், ஏரி, ஆறு, குளம் இதுகளை ஒட்டி அபாயகரமான தொழிற்சாலைகள், அதுவும் நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்தும், அதிக அளவுல மாசுபடுத்துகின்ற அதை மனிதர்கள் பயன்படுத்தவே முடியாதபடிக்கு பூவாத்துல ஒரு காலத்துல படகு விட்டாங்க. அதுல பொதுமக்கள் குளிச்சிட்டு இருந்தாங்க. அதுல தண்ணீர் வீட்டு பயன்பாடுகளுக்கு எடுத்தாங்கிறது இன்னைக்கும் நமக்கு பேசும் பொருளா தான் இருக்கு. கண்ணார பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அது அவ்வளவு தூய்மையா இருந்த இடத்துல இன்னைக்கு தொழிற்சாலை கழிவுகள் எல்லாம் சேர்ந்து தூர்வாரப்படாமலே அது அவ்வளவு தூரம் மோசமான ஒரு நிலையில சாக்கடை தண்ணியா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இன்னைக்கு கண் முன்னாடி பார்க்கக்கூடிய ஆதாரம். இப்படி தொழிற்சாலை கழிவுகளால இவர்கள் மறுசுழற்சிங்கிற ஒரு சுழற்சி முறையே கையாளாம அப்படியே கழிவுகளை திறந்து விடுறதுனால நீர் மாசுபட்டு இன்னைக்கு ஆறுகள் நமக்கு ஒரு பயன்பாட்டுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில ஒரு சாக்கடையாக ஓடிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ
நான் வந்தா என்ன செய்வோம், நாங்க முதன்மை காரியமா நீர்வள பெருக்கத்துக்கு என்ன செய்வோம், முக்கியமா முன்னெடுக்கக்கூடிய முறைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆற்றோரங்கள்ல அல்லது நீர்நிலைகளுக்கு அருகில வந்து எந்த தொழிற்சாலைகளும் புதிதாக கட்டுவதற்கு அனுமதி வந்து கொடுக்கப்பட மாட்டாது. அதே நேரத்துல ஏற்கனவே அமைந்துள்ள நிறுவனங்கள் அந்த மறுசுழற்சி மையங்களை வந்து அவங்க வந்து புதுப்பிச்சு முறைப்படி அவங்க வந்து கழிவுகளை சுத்திகரிச்சு மறுசுழற்சிக்கான தண்ணியை தான் வெளியில விடணுமே தவிர, அப்படியே கழிவு நீரை வந்து ஆறு இல்லைன்னா நிலங்கள்ல வெளியில அப்படியே வந்து கொட்டுறதை வந்து தடுக்கப்படும். அப்படி செய்வோர் மேல கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறதையும் அவர் சொல்றாரு. அதே மாதிரி ஏரி குளங்கள் வந்து தூர்வாரப்படும், முறைப்படி தூர்வாரி அதன் கொள்ளளவு வந்து அதிகரிச்சு வச்சுப்போம். அப்போ மழை பெய்யும் போது மழைநீர் வந்து அதுல வந்து தேக்கி வைக்கப்படும் அப்படிங்கிறது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா புதிதாக பல ஏரிகள் குளங்கள் வந்து புதிதாக அந்த நிலத்துக்கு ஏற்றவாறு அந்த அமைப்புக்கு ஏற்றவாறு எவ்வளவு தூரம் பெரிய குளங்கள் நீர்நிலைகள் அதுல கட்ட முடியுமோ, எந்த அளவுக்கு அதுல வசதிப்படுமோ அதை வந்து நாம வந்து புதிதாக வந்து உருவாக்கிடலாம் அப்படிங்கிறது தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாரு. பெருமழை பெய்யும் போது நம்முடைய குடியிருப்புகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி மட்டும் உயர்றது என்ன காரணத்தினால, ஆறுகள் ஏரிகள் குளங்கள் இல்ல கடல்ல கலக்கக்கூடிய வழித்தடங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. இப்போ ஆட்சி வரையில வன் கவர்வு அப்படின்னு அதுல இருக்கும், தூய தமிழ்ல போட்டிருப்பாங்க. அதோட அர்த்தம் ஆக்கிரமிப்பு தான். அப்போ நீர்நிலைகள் அதனுடைய போக்கை வந்து கட்டுப்படுத்துற மாதிரி அதனுடைய வழித்தடங்களை அடைத்து குடியிருப்புகள் கட்டி கட்டடங்கள் கட்டி சாலைகள் போடப்பட்டு எல்லாமே பண்ணிட்டதுனால இப்ப வந்து நீர் போறதுக்கு வழி இல்லாம தான் அது தேங்கி இன்னைக்கு குடியிருப்புகள்ல முதல் மாடியே வந்து மூழ்கி போற அளவுக்கு ஆகி போயிருது. சமீபத்துல கூட ஒரு காணொலி நான் பார்க்க நேர்ந்தது. வீடை வந்து கழிவு நீர் போகக்கூடிய காவாய்க்கு மேல கட்டியிருக்காங்க. அந்த வீட்டோட அறைகள் இருக்கு இல்லையா, அந்த அறைகள்ல அந்த காவா ஓடி வெளியில போகுது. அப்போ எவ்வளவு தூரம் மனிதர்களும் எப்படி இருக்காங்க, இதுக்கு எப்படி அவர்களுக்கு அனுமதி கிடைச்சி, இது எந்த இடம் கூட தெரியல, காணொலி மட்டும் கிடைச்சது. இவ்வளவு மோசமாவா கட்டடங்கள் கட்டுவாங்க? ஒரு பொது கழிவு நீர் போகக்கூடிய இடத்த கூட ஆக்கிரமிச்சு ஒரு வீடை கட்டி அது வீட்டுக்குள்ளோடி போனாலும் பரவாயில்லன்ட்டு அதுக்கு மேல கட்டி வைக்கிற மூலகாரங்கள் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு ஒரு வீடோ, அதாவது ஏற்கனவே இருக்கிறத ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏற்கனவே பல பேட்டிகள்ல வந்து அண்ணன் இதை கேட்கும்போது சமீபத்தில் கூட அண்ணன் சொன்னாங்க, ஏற்கனவே கட்டினதை நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு ஆட்சியாளர்கள் காசை வாங்கிட்டு அனுமதி கொடுத்தனால தான் அவங்க கட்டினாங்க. அப்ப நான் அதை இடிச்சிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அப்படி இடிக்கக்கூடிய பல இடங்களுக்கு சென்று நான் அவங்களுக்கு ஆதரவு, அவங்களுடைய கண்ணீருக்கு ஆறுதலா நின்றுருக்கேன். ஏற்கனவே கட்டிடமா கட்டி வச்சிருக்கிறத நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஆனா இனிமே அதை என்னெல்லாம் சரி பண்ணலாம், என்னென்ன முறையில வந்து நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகள் புதுசா யாராவது ஆக்கிரமிச்சா விட மாட்டேன். அதே நேரத்துல நீர்நிலை வழித்தடங்களை எப்படியெல்லாம் வந்து இனிமே சீர்படுத்தலாம், புதிதா ஏதாவது ஒரு வழித்தடங்களை உருவாக்க முடியுமான்னு மேப் மூலமா, அதாவது வரைபடம் மூலமா அதை பார்த்து அதை எதையாவது சரி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை நான் வந்து முன்னெடுப்பேன் அப்படிங்கிறதையும் இந்த ஆட்சி வரைவில் சொல்லியிருக்காங்க. தண்ணீரை வந்து சரியா முறையா பயன்படுத்துறதுக்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்படும். ஏன்னா இலவசம்னு சொல்லிட்டாரு தண்ணி. அப்ப இலவசம் உடனே மனம் போல போக்குல வந்து அவங்க மானாவாரியா அதை வந்து பயன்படுத்தி அதுக்கு அருமை தெரியாம போயிடக்கூடாது. திருப்பியும் தண்ணீர் பற்றாக்குறையில தான் இது கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதுனால அதை வந்து ஒரு நெறிமுறைக்குள்ள கொண்டு வந்து அந்த தூய குடிநீர் வந்து எப்படி கொண்டு வரது, இல்ல பயன்பாட்டுக்குள்ளது எப்படி கொண்டு வரதுங்கிற கூட பின்னாடி சொல்லியிருப்பாரு. கால்வாய்கள் சீரமைத்தல், ஏன்னா கால்வாய்கள் பெரும்பாலும் சீரமைக்கப்படாமலே அதை வந்து கண்டுக்கிறதே கிடையாது. இன்னொன்னு கால்வாய்கள்ல பெரும்பாலும் என்ன பண்ணிடுறாங்கன்னா சிமெண்ட் வச்சு, அதாவது பைஞ்சுதைன்னு போட்டிருக்கும், பைஞ்சுதைனா சிமெண்ட் வச்சு பூசி விட்டுறாங்க. கரையிலையும் மண்ணரிக்க கூடாதுன்னு சிமெண்ட் போட்டு பூசிடுறாங்க. அடியில தண்ணீருக்கு அடியில, அதாவது நம்ம கால் வைக்கிற இடம் இருக்கு இல்லையா, தரைமட்டத்திலையும் சிமெண்ட் போட்டு பூசிடுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா பல்லுயிர் பெருக்கம் வந்து தடைபடுது. சிமெண்ட் பூசப்படும் போது நிலத்துக்கு போக வேண்டிய நீர் வந்து போக முடியாம இருக்குது. அதே நேரத்துல இந்த நண்டு, சின்ன சின்ன பூச்சிகள், தண்ணீர் பூச்சிகள், இது எல்லாமே இயற்கை சமன்பாடுக்கு உதவக்கூடிய ஒரு வகையில இயற்கையாவே அமைந்த ஒன்று. இதை நம்ம மாத்தி இது பண்ணும்போது அந்த சேறுகள் இதெல்லாம் அழிக்கப்படும் போது மண்ணின் வளம் வந்து குறைஞ்சு போயிடும். அதனால அந்த மாதிரி பண்ணாம அப்போ மண்ணரிப்பை எப்படி தடுக்கிறது, எல்லாமே உடஞ்சு விழுந்துருமே அப்படிங்கும் போதுதான் அவரு கால்வாய் மட்டும் இல்ல, நீர்நிலைகள் ஓரமா எல்லாமே, அது குளமா இருந்தாலும் குட்டையா இருந்தாலும் ஏரியா இருந்தாலும் சின்ன சின்ன சிட்டாறு கால்வாய்கள் இப்படி இருந்தாலுமே கரைகளை மேம்படுத்துறதுக்கு நான் கரையோரமா பனை மரங்கள் நடுவேன், புன்னை மரங்கள், அது மாதிரி அதாவது வேர் ஆழமா போய் மண்ணரிப்பை தடுக்கக்கூடிய வகையில உண்டான அத்தனை மரங்களையும் நான் வந்து அதுல நட்டுருவேன். அதே மாதிரி சில இடங்கள்ல வந்து நம்ம படித்துறை இப்படி எல்லாம் அமைக்க வேண்டியது இருக்கும். சில இடங்கள்ல கரைகள்ல வந்து ரொம்ப மண்ணரிப்பு இருக்க இடத்துல கல்லுகள் போட வேண்டியது இருக்கும். அப்போ அந்த கல்லுகள் எல்லாம் போட்டாலும் இடைவெளி விட்டு அந்த கல்லுகளை போடுவேன். அப்ப எடுத்துக்காட்டா ஒரு 5 மீட்டர் அளவுக்கு வந்து கல்லால வந்து கரையை வந்து பூசுறோம்னா கொஞ்சம் இடைவெளி விட்டு, அதுக்கு இடையில ஒரு சின்னதா கொஞ்சம் இடைவெளி விட்டு அடுத்த 5 மீட்டருக்கு அடுத்த கல்லால நிரப்பி கரையோரத்தை நான் வந்து உறுதிப்படுத்துவேன். இடையில வரக்கூடிய அந்த இடைவெளியில நண்டு, நத்தைகள், என்னென்ன நீரில் வாழக்கூடிய, நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய, இல்லைன்னா பூச்சி வகையாராக்கள், இது எல்லாமே என்னென்ன வாழுமோ அதுவும் வாழ்ந்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி ரொம்ப திட்டமா ரொம்ப யோசிச்சு எதுவுமே நமக்கு வந்து நீர் வளத்தை பெருக்கியும் ஆகணும். அதே நேரத்துல நீர் வளத்தையும் நம்பி இருக்கக்கூடிய பல்லுயிர்களையும் நாம வந்து சமாதி கட்டிடக்கூடாது. அது
அதுல வாழ்ந்தாதான் நாமளும் வாழ முடியும். இயற்கை சமன்பாட்டை எந்த விதத்திலையும் சீர்குலைச்சிடக்கூடாது அப்படிங்கிற யோசனையில தான் இயற்கை வழிமுறையா அதை செய்யணும்னு நினைக்கிறாரு. நீர்நிலைகளை சுற்றி மின்சார வேலி போட்டுருவேன், அதே மாதிரி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி அதன் மூலமா அதை கண்காணிக்கிறதுக்கு நீர் காவல் படை அப்படிங்கிற ஒரு காவல் படையை உருவாக்கி அதை நான் திறம்பட கையாளுவேன் அப்படிங்கறத சொல்றாங்க. குளிர்பான நிறுவனங்கள் அதிகமா அளவுக்கு மீறி தண்ணி எடுத்து நீர்வள பெருக்கத்தை குறைக்கிறதுனால குளிர்பான நிறுவனங்களுக்கு தடை செய்வேன், ஒப்பந்தத்தை நான் திரும்ப பெறுவேன் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி தடுப்பணைகள் தான் கட்டுவேன். அணைகள் கட்டுறதுங்கிறது இயற்கை சூழலுக்கு இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதனால தடுப்பணைகள் கட்டி நீர்வளத்தை நான் பெருக்குவேன். எங்கெங்க நீர்நிலைகள் என்னால உருவாக்க முடியுமோ அங்க எல்லாமே நான் நீர்நிலைகள் சின்ன சின்ன நீர்த்தேக்கங்களை உருவாக்கிடுவேன் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி கைவிடப்பட்ட புன்னம்புலா ஏரியா அந்த மாதிரி கைவிடப்பட்ட திட்டங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் செயல்படுத்துவேன். இந்த மாதிரி பண்ணும்போது இரு மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை வரும் அப்படின்னா இரு மாநில தலைவர்களும் ஒன்று கூடி பேசி மக்களுடைய கருத்தை கேட்டு அவங்களுக்கு புரிய வச்சு ஒரு சுமூகமான முறையில நான் இதை கையாளுவேன் அப்படிங்கறதையும் அவர் இதுல தெளிவா சொல்றாரு. உயிர்நீர் திட்டம் அப்படிங்கிற அந்த திட்டத்துல அதாவது தண்ணீர் என்பது விற்பனை பண்டம் இல்ல, இதை விற்க கூடாது, இயற்கை மக்களுக்கு கொடுத்த அருள் கொடை. இதை நான் இலவசமாவே கொடுப்பேன், அதுவும் தூய குடிநீராவே கொடுப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா இரட்டை குழாய் முறையில நான் அதை செயல்படுத்துறதுக்கு முனைவேன் அப்படின்னு சொல்றாரு. இரட்டை குழாய் நிறைய நாடுகள்ல இந்த செயல் திட்டங்கள் இருக்குது. இரட்டை குழாய் முறைனா இப்ப ஒரு வீட்டுல தண்ணீர் இணைப்பு கொடுக்கறோம்னா 2 வழித்தடங்கள் கொடுக்கிறது. ஒரு குழாயில குடிநீர், தூய குடிநீர் நம்ம குடிக்கிறதுக்கு உண்டான தண்ணீர் குறிப்பிட்ட அளவு ஒவ்வொரு வீட்லயும் கணக்கெடுத்து ஒரு குறிப்பிட்ட நேர அளவுல குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு அந்த குடிநீர் வர மாதிரி பாத்துக்குவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு குழாயில இதர பயன்பாடுகளுக்கு குளிக்க, பாத்திரம் கழுவ, இதர பயன்பாடுகளுக்கு என்னென்ன தண்ணியோ எந்த தண்ணி தேவையோ அந்த தண்ணியை அனுப்புவோம். ஏன்னா தூய குடிநீர் விலையேற பெற்றது, அதை நாம அளவுக்கு மிஞ்சி செலவழிச்சு எல்லாத்துக்கும் இதர பயன்பாடுகளுக்கும் பயன்படுத்தி அதை வீணாக்க கூடாது. அதனால குடிக்கிற தண்ணி ஒரு குழாயிலும் இதர பயன்பாட்டுக்குள்ள நீர் இன்னொரு குழாயிலும் கொடுக்கிற மாதிரி நான் என்னுடைய திட்டத்தை செயல்படுத்துவேன் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. மரங்களின் பேய் எனப்படுகின்ற 2 மரங்களை நான் பேயோட்டியே தீர்வேன் அப்படின்னு அனந்த் சீமான் சொல்றாரு. கருவேலம், அதாவது சீமை கருவேல மரம், 2வது யூகாலிப்டஸ். இந்த 2க்குமே வேர்க்காது. வேர்க்காட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனால காற்றுல உள்ள ஈரப்பதத்தை அதால தக்க வச்சுக்க முடியாது. இந்த மரங்களை சுற்றியுள்ள பகுதிகள் கடும் சூடா இருக்கும். எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லாதனால அந்த குளுமையான குளிர்ச்சியான நிலை அங்க நிலவாது. சரியான சூட்டை கிளப்பி விடும் அப்படிம்பாங்க இல்லையா, அது இந்த மரங்கள் பண்ணி வச்சிரும். அதோட கருவேல மரத்தோட வேர்கள் அதிகமா தண்ணீரை உறிஞ்சிரும். அதனால நிலத்தடி நீர் சுத்தமா அந்த கருவேல மரங்கள் இருக்க, நீங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும், கருவேல மரங்கள் சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள் பொட்டல் காடா தான் இருக்கும். அந்த இடத்தையே பொட்டல் காடுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது தண்ணீரை உறிஞ்சி அதை பொட்டல் காடாக்கி வச்சிருக்கோம், பாலைவனமா மாத்தி வச்சிருக்கோம். அதனால இந்த 2யுமே நான் எடுத்துருவேன். அதை என்ன போர்க்கால அடிப்படையில தீவிரமா செயல்படுத்தி இந்த 2 மரங்களின் பயன்பாட்டையும் நான் நிறுத்திடுவேன், வளர விட மாட்டேன் அப்படிங்கறதையும் சொல்றாரு. மணல் கொள்ளைய நான் ஒரு தனிப்பட வச்சு எப்படியாவது தடுத்து அதுக்கு உரிய தண்டனையை நான் கொடுப்பேன். ஏன்னா 1 அடி அங்குலம் மணல் பரவி வர்றதுக்கு 100 ஆண்டுகள் ஆகுது. அப்படி இருக்கும்போது நீங்க 30 அடிக்கு மேல அள்ளிட்டு போறீங்க. அப்ப இந்த மண்ணையும் மண்ணை தருகின்ற மலையையும் வளத்தை தருகின்ற மலையை நம்மளால உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. நீரை பல திட்டங்கள் மூலம் நான் பெருக்கிடுவேன். ஆனா இந்த மண்ணையும் மலையையும் எப்படி நான் காப்பாத்துறது? திருப்பி மீட்டு உருவாக்கமே செய்ய முடியாத ஒரு இயற்கையின் அருப்பெருங்குடை தான் மலையும் மண்ணும். அப்போ நான் கண்டிப்பா மணல் கொள்ளையை தடுப்பேன். நம்முடைய தமிழ்நாட்டின் தேவைக்கு மட்டுமே மணல் அள்ளப்படும், இல்ல மாற்று வழிமுறைகள் பின்பற்றப்படும். அதை விட்டுக்கிட்டு ஊருக்கெல்லாம் விநியோகம் செஞ்சு கல்லாப்பட்டிய ரொப்புற மணற்கொள்ளையை கண்டிப்பா நான் தடுத்தே ஆவேன் அப்படிங்கறத உறுதியா சொல்றாரு. அதே மாதிரி மறைநீர் கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கை வச்சிருக்காங்க. அது ஒன்னும் இல்ல, பெரிய புதுசா இல்ல, ஏற்கனவே சொன்னதுதான். குளிர்பானங்களுக்கு அதிக தண்ணீர் உறிஞ்சப்படுது. அரசு அனுமதி அளித்துள்ள அளவை தாண்டி அவர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணிகளை ஒரு நாள் உறிஞ்சுறாங்க. எல்லாமே வெளிநாட்டு நிறுவனங்கள். அவர்கள் நாட்டு நீர்வளமும் நிலத்தடி நீர்வளமும் குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு தான் பணப்பேய்களின் நாடு, இது காசை கொடுத்தா பல்லழிச்சுக்கிட்டு நம்மள உள்ள விட்டுரும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதே நிறுவனங்கள்லாம் இங்க டேரா போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. இதை நான் கண்டிப்பா உரிமத்தை ரத்து செய்வேன், ஒப்பந்தத்தை திரும்ப பெறுவேன் அப்படிங்கறதையும் அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவா சொல்றாங்க. அதே மாதிரி பிராய்லர் கோழி வளர்க்கிறது, அதாவது ஒயிட் லக்கான் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பிராய்லர் கோழி இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கோழியா இருந்தாலும் சரிதான், முட்டைக்காக வளர்க்கப்படும் இந்த கோழிகளாக இருந்தாலும் சரிதான், இவைகள் நாட்டுக்கோழிகள் கிடையாது. இவைகளை வளர்ப்பதற்கும் இவைகளை பராமரிப்பதற்கும் அவ்வளவு லிட்டர் கணக்குல தண்ணி, எப்படி குளிர்பான தொழிற்சாலைகளுக்கு அவ்வளவு கணக்கிலடங்கா தண்ணி போகுதோ அதுக்கு கொஞ்சமும் குறையாம தண்ணீரின் பயன்பாடுங்கிறது அளவிட முடியாத அளவுக்கு இந்த பிராய்லர் கோழி வளர்க்கிற அந்த பண்ணைகளுக்கும் தேவைப்படுறதுனால இந்த மாதிரி கோழி வளர்ப்புகளை இந்த நிறுவனங்களை நாம் தமிழர் கட்சி ஊக்குவிக்காது அப்படிங்கறதையும் சொல்றாரு. இப்ப நம்ம நாட்டில் தயாரிக்கப்படுகின்ற கார்கள் அது டாடா நிறுவனம் மட்டும்தான், மீதி எல்லா நிறுவனங்களுமே வெளிநாட்டு நிறுவனங்கள் தான். அப்போ நாம நம்முடைய நிலத்தையும் நீரையும் பாழாக்கும் நம்முடைய நீர் வளத்தை உறிஞ்சக்கூடிய இந்த நிறுவனங்களை நாம அமைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கார் வேணும்னா நம்ம வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிப்போம். நாம இங்க நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நிறுவோம். இயற்கைக்கு முரணான எந்த ஒரு நிறுவனமும் நமக்கு தேவையில்லை. நாம நிறுவனங்கள் நடத்துவோம், நாம தொழிற்சாலைகள் நடத்துவோம். எல்லாமே விவசாயம் சார்ந்தும் ஆடு மாடு, அதாவது நம்முடைய தற்சார்பு பொருளாதாரத்துக்கு தேவையான இயற்கை சார்ந்த நிறுவனங்கள் தான் நாம
நம்ம நிறுவனமே தவிர எந்த ஒரு வேதிப்பொருள்களையும் உருவாக்கக்கூடிய நிறுவனங்களையோ தண்ணீர் நிலம் மாசுபடுகின்ற எந்த தொழிற்சாலைகளையும் நாம அங்கீகரிக்க முடியாது, அதை ஊக்குவிக்க முடியாது அப்படிங்கறதுல உறுதியா அண்ணன் இருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த ஆட்சி வரைவுல நம்மளால பார்க்க முடியுது. கூடவே இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம். அதை அவர் திட்டவட்டமா எதிர்க்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம்ங்கிறது மூக்க இப்படி தொடறதுக்கு பதிலா இப்படி தொடற மாதிரி உள்ள கதை. ஏன்னா கடல் நீரை சுத்திகரிக்கிறதுக்கு அவ்வளவு கோடி ஒதுக்கி இருக்காங்க. அத்தனை கோடி ஒதுக்குறதுக்கு நீங்க வெறும் 1 லட்சம் 5 லட்சத்துக்குள்ள சின்ன சின்ன குட்டைகளை உருவாக்கி அதுல நீர்த்தேக்கத்தை கொண்டு வந்துடலாம். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம்ங்கிறது கோடிகளை கொட்டி வீணா செலவழிக்கக்கூடிய ஒரு ஆடம்பர செலவு. அப்படியும் அந்த கடல் நீர்ல இருந்து அவ்வளவு மினரலை கொண்டு அந்த உப்பு தன்மையை எடுக்கிறதுக்கு அந்த நடைமுறைகள் பலதை பின்பற்றும் போது கொஞ்சம் கூட அந்த தண்ணீர்ல உயிர் சத்துக்களே இருக்காது. இப்பவே நாம குடிக்கின்ற மினரல் தண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர்ல எந்த சத்துமே கிடையாது. ஏன்னா சுத்திகரிக்கும் போதே அதுல உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் நல்ல மினரல்கள் கொல்லப்பட்டு விடுகின்றன. நாம குடிக்கிறது வெறுமனே ஒரு தண்ணி, அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது நீங்க கடல் நீரை சுத்திகரிக்கணும்னா அதற்கு செய்யப்படுகின்ற ப்ராசஸ் அப்படிங்கிற அந்த வழிமுறைகள் நடைமுறைகள் மொத்தமாவே தண்ணீரோட சத்துக்களை பூஜ்யமாக்கி விட்டுரும். அதுக்கு இவ்வளவு கோடி செலவழிக்கணுமா? தண்டத்துக்கு செலவழிக்கிறதுக்கு கொஞ்சம் செலவழிச்சு நாம நீர்த்தேக்கங்களை உருவாக்கிடலாம். சாலைகள் நெடுஞ்சாலைகள் போகும்போது அதன் கரையோரங்கள்ல இடங்கள் வீணா இருக்குதுன்னா அந்த இடத்துல சின்ன சின்ன குட்டைகளை நாம உருவாக்கிடலாம். அண்ணன் கூட அதை சொல்லும் போது நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுவாரு, நீ மேல இருந்து பார்த்தனா ட்ரோன் வச்சு பார்த்தனா கூட கீழே தேமல் மாதிரி தெரியும் என்னுடைய நீர்நிலைகள், அந்த அளவுக்கு நான் நீர்நிலைகளை உருவாக்கிடுவேன் அப்படின்னு. தண்ட செலவுன்னு ஏன் அடிச்சு சொல்றாருன்னா, புதிதாக நீர்த்தேக்கங்களை உருவாக்குகின்ற இல்ல ஏற்கனவே இருக்கின்ற நீர்நிலைகளை சுத்தப்படுத்தி தூர்வாரி கரைகளை வலுப்படுத்துகின்ற நீர்நிலைகளின் கதாநாயகன் நிமல் ராகவன் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது சின்ன ஒரு குட்டை இல்ல ஒரு சின்ன ஒரு குளம் உருவாக்கணும்னா 85,000க்குள்ள முடியுது. இல்ல சொல்ல போனா 1 லட்சத்துல இருந்தே சின்ன சின்ன குளங்களை நீர்த்தேக்கங்களை உருவாக்க முடியுது. அப்போ 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி குளத்தின் பரப்பளவுக்கு ஏற்ற மாதிரி லட்சங்கள்ல முடிக்கக்கூடிய வேலையை நீங்க கோடி 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 சொல்ல முடியாத 0 கோடி அல்லது இப்படி எளிதாக சில லட்சங்களில் கொண்டு வரக்கூடிய நீர்த்தேக்க திட்டங்களை எல்லாம் கைவிட்டுட்டு உங்களுடைய பாக்கெட்டை நிரப்புவதற்காகவும் உங்களுடைய நண்பர்களான அனில் அம்பானி போன்ற இன்னும் சிறு குறு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி ஓனர்களை முதலாளிகளை வாழ வைப்பதற்காகவும் நீங்க கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷனுக்காகவே இந்த கடல் நீர் குடிநீர் திட்டத்தை கொண்டு வரீங்க அப்படிங்கறத அவர் அடிச்சு சொல்றாரு. அதனால அண்ணன் ஆட்சி காலத்துல நீர்வள பெருக்குங்கிறது ரொம்ப எளிதா எங்கெல்லாம் சின்ன சின்ன வகையில குளங்கள் குட்டைகள் கண்மாய்கள் தோற்றுவிக்க முடியுமோ தோற்றுவிப்பாரு. ஏற்கனவே இருக்க நீர்நிலைகளை தூர்வாரி அதை சுத்திகரிக்கக்கூடிய முறைகளை எல்லாம் நடைமுறைப்படுத்தி அதுல நீர்வள பெருக்கத்தை கொண்டு வருவாரு. அதே மாதிரி தொழிற்சாலை கழிவு நீர்கள் வீட்டு உபயோகப்படுத்துகிற கழிவு நீர்கள் இதெல்லாம் ஒரு இடத்துல சேகரிச்சு மலேசியா போன்ற நாடுகள் எல்லாம் இருக்குது. அந்த சாலைகளை எப்படி இருக்கும்னா இப்படி நடுவுல இப்படி குவிஞ்சு இப்படி இரு ஓரங்களையும் சிறிய பள்ளம் சரிவா கட்டியிருப்பாங்க. அது பாக்குறதுக்கு தெரியாது. ஆனா மழை நீர் ஓடும் போது மழை தூரல் போடும்போது பாத்திருக்கீங்கன்னா தெரியும். நான் பார்த்திருக்கேன். மழையில ஓடும் போதே மழை கொட்டும் போதே நான் பார்த்திருக்கேன். அந்த இரு சாலை ஓரங்களையும் காவா வெட்டி விட்டுருப்பாங்க. அதுல சரியா போய் என்ன செய்யும்னா தண்ணி போய் ஓடி, ஏன்னா இந்த பக்கம் மேடா இருக்கிறதுனால தண்ணி இங்க நிக்காத சாலையில அப்படியே இரு கரைகளையும் ஓடி அந்த காவாக்குள்ள ஓடிடும். அந்த காவாயில உள்ள நீர் ஒரு இடத்துல கிணறு மாதிரி தொட்டி மாதிரி அவங்க உள்ள செஞ்சு வச்சிருப்பாங்க. அதுல போய் சேகரிக்கப்பட்டு அது மறுசுழற்சி ஆக்கப்பட்டு அதாவது வடிகட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். அதே மாதிரி நான் சாலைகளை புதிதா எங்கெங்கெல்லாம் போட முடியுமோ அந்த மாதிரி சாலைகளை போட்டு இரு மரங்களும் இந்த கால்வாய்களை நம்ம வெட்டும் போது மழை நீரும் நமக்கு சேமிக்கப்பட்டு மறுசுழற்சிக்கு உதவும். அதே நேரத்துல இந்த தொழிற்சாலை கழிவு நீர்கள் வீட்டு உபயோக கழிவு நீர்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல இதே மாதிரி குழாய்கள் மூலமா கொண்டு போய் மறுசுழற்சி மையங்கள்ல வச்சு மறுசுழற்சி பண்ணும்போது விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரும் கிடைச்சிரும் அப்படிங்கிறது அண்ணனுடைய அசைக்க முடியாத திட்டம். இந்த மாதிரி மக்கள் நலனை மட்டுமே மனசுல வச்சு இயற்கையோட ஒன்றி இயற்கையான திட்டங்களை உருவாக்குகின்ற அண்ணனை எப்படிதான் உங்களுக்கு திட்ட மனசு வருதுன்னு எனக்கு தெரியல.